நீ பலவானை முந்தி கட்ட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இல்லன்னா அவன் வீட்டுக்குள்ள பூந்து வருவான். அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. பொல்லாத உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அது உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திற்குள்ள வைத்திருக்கிறாராம். அவனுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நமக்குள்ள இருந்து செயல்படுமானால், கிறிஸ்தவர்கள் இயேசுவோடு இருக்கிறவன் அவர் சொல்றார், என்னோடு இராதவன் அவன் விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படியான நம்ம அவரோடு கூட இருக்கிறோம் என்றால் நமக்குள்ள இருந்து என்ன வர வேண்டுமானா, உலகத்தினுடைய காரியமோ, உலகத்தார் போல பேச்சுவார்த்தைகளோ, உலகத்தார் போல உடுத்துவதோ, பேசுவதோ, நடப்பதோ, பார்ப்பதோ ஏதோ நமக்குள்ள வருமானால் பலவான் செயல்படுவான். முரட்டாட்டமான குணங்கள் உண்டாகும், எரிச்சல் வரும், கோபம் வரும், கசப்பு உண்டாகும், சண்டைகள் எழும்பும், இப்படி பல காரியங்கள் எழும்பும். எங்க இருந்து எழும்பும் அப்படின்னா நமக்குள்ள இருந்துதான். அப்ப அதை கட்டணும். அந்த பலவானை கட்டி நமக்குள்ள வருகிற நாம கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் எப்போது நமக்குள்ள இருக்கணும். நாம் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள், நமக்கென்று ஒரு தனி தன்மை உண்டு, கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு ஸ்டைல் இருக்கு, கிறிஸ்தவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று நமக்குள்ள எப்போதும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோமா? இயேசுவோடு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அத்தனையும் இந்த உலகத்துக்குள்ள மற்ற எந்த சின்ன காரியமானாலும் சரி, பெருசானாலும் சரி, உலகத்திற்குரிய உலகத்தார் போல சிந்திப்பது, பேசுவது, இதை போல காரியங்களை நாம் உள்ள இருந்து கொண்டு வருவோம் என்றாலும், உள்வாங்குவோம் என்றாலும் நாம் இயேசுவோடு இருக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தில் உள்ள காரியம் பகை. என்னோடு இருக்கிறவன் சொல்றார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதி. என் கூட சேரணும்னு விரும்பாதவன் சிதறடிக்கப்படுவான். அப்படியானா பலவானை முந்தி கட்ட வேண்டும் அப்படின்னு நமக்கு என்ன தோணுது? வெளியிருந்து ஏதாவது வந்துடாம, பேய் பிசாசு, பொல்லாத ஆவி, அந்த ஆவி இந்த ஆவி உள்ள வந்துடாம கட்டி வச்சிடணும், அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தோணுது. இல்ல, நம்ம ரெண்டு கோணத்துல அதை நம்ம தியானிக்கணும். வெளியிருந்து வர்றது, உள்ள இருந்து வர்றது. வெளியில இருந்து வரக்கூடிய பொல்லாங்கன், வெளியிலிருந்து வரக்கூடிய அக்கினி அஸ்திரங்கள், வெளியிருந்து வரக்கூடிய பலவான், உள்ளிருந்து வரக்கூடியது, நமக்குள்ளிருந்து வரக்கூடியது, நம்ம குடும்பத்திற்குள்ள, நமக்குள்ள, தனிநபருக்குள்ள, ஒரு குடும்பத்திற்குள்ள, ஒரு கோத்திரத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள இருந்து வரக்கூடியது. வெளியிருந்து வரக்கூடிய நிறைய இருக்கு. தேசத்துக்குள்ள இருந்து, உலகத்துக்குள்ள இருந்து, சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட இருந்து, பல இடங்கள்ல இருந்து நமக்கு உள்ள வரக்கூடிய அந்த மாதிரி பலவான்கள் இருக்கிறார்கள். நமக்குள்ள இருந்து வரக்கூடிய நிறைய பலவான்கள் இருக்கிறார்கள். அப்படியான ரெண்டு விதமான தன்மையோடு யோசிக்கணும். அப்படியான ஒரு சபை என்றால் அங்க ஒற்றுமை, ஒரு குடும்பம் என்றால் அங்க ஒரு ஒன்றிணைப்பு, இயேசுவோடு ஒரு இணைப்பு, ஒரு கோத்திரம்னா இயேசுவோடு இணைப்பு, ஒரு தனி நபர் என்றால் இயேசுவோடு ஒரு இணைப்பு, இயேசு நானும். அப்படின்னா அங்க கசப்போ, வெறுப்போ, எரிச்சலோ, கோபமோ அங்க வருவதற்கு வாய்ப்பே இருக்காது.